ஹாய் எவ்ரிவன். சில பேஷண்ட்ஸ் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது டாக்டர்னு கேட்குறாங்க. அண்ட் நீங்களும் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் ஷார்ட் டேர்மில் என்னென்ன பண்ணலாம், லாங் டேர்மில் என்னென்ன பண்ணணும், ஃபுட் என்ன மாதிரி எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, லேப்டாப் செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி பல விஷயத்த பேசுவேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் ஸ்லீப்பை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். கமிங் டு த டாபிக். ஸோ தூக்கத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப் லேட்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் போய் படுக்கிறீங்க, லைட் ஆஃப் பண்ணுறீங்க, தூங்கணுன்ற இன்டென்ஷனில் படுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வருதுன்றது தான் இந்த ஸ்லீப் லேட்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்லீப் லேட்டன்சி 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா நல்ல விஷயம் தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. சில பேர் வந்து படுத்ததுமே தூக்கம் வரும் டாக்டர் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லது கிடையாது. ஒரு 10 to 20 நிமிஷத்தில் உங்களுக்கு தூக்கம் வரணும். ஏன் டாக்டர் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு உடனே தூக்கம் வருதுன்னா அப்போ ரொம்ப நாளாக அவங்க தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் நல்லது கிடையாது. யாருக்கு 20 நிமிஷம் படுத்திருந்தும் தூங்கணும்னு ட்ரை பண்ணியுமே தூக்கம் வரலன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்சோம்னியானா என்னன்றதை பற்றியும் சொல்கிறேன். இன்சோம்னியானா தூக்கமின்மை. அதாவது ஒரு வாரத்தில் 3 நாளைக்கு மேலே நீங்கள் படுத்து 20 நிமிஷம் வரைக்கும் தூக்கம் வரலன்னா அது இன்சோம்னியான்னு சொல்லுவோம். ஆர் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பிகாஸ் தூக்கம் இல்லாததுனால, அட்டென்ஷன் கொடுக்க முடியல, வேலை செய்கிறதுல வந்து கரெக்டாக உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்தால் அதுவும் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். ஸோ இன்சோம்னியாவெல்லாம் எப்படி குணப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஃபார் இன்சோம்னியா. சரிங்களா? இது வந்து நீண்ட நாள் பண்ண வேண்டிய ஒரு சில பழக்கங்கள். இதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்னா SRM அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பேன். அதாவது எஸ்னா ஸ்டிமுலைஸ். உங்களோட ஸ்டிமுலஸை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றது. ஒரு 8 ரூல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் வந்தாதான் பெட்ல போய் படுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பெட் வந்து தூக்கத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி உட்காந்துட்டு செல்போன் பார்க்கறதோ டிவி பார்க்கறதோ மற்ற விஷயங்கள்லாம் பெட்ல பண்ணக்கூடாது. மூணாவது பாயிண்ட், நீங்க 20 நிமிஷம் தூங்கணும்னு ட்ரை பண்றீங்க, தூக்கம் வரல அப்படின்னா உடனே பெட்டை விட்டு எந்திரிச்சிடணும். நாலாவது பாயிண்ட், எந்திரிச்சிட்டு என்ன பண்ணணும்னா வேற ஏதாவது பக்கத்து ரூம்ல போயிட்டு ஏதாவது லைட்டா மியூசிக் கேட்கறதோ இல்ல புக்ஸ் படிக்கிறதோ, ரொம்ப பளிச்சுன்னு லைட் இல்லாம ரொம்ப சவுண்ட் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணணும். அஞ்சாவது பாயிண்ட், திருப்பி நீங்க இதை வந்து ட்ரை பண்ணணும். தூக்கம் வருதான்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்து பார்க்கணும். அப்படி வரலன்னா ஆறாவது பாயிண்ட், நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இதே விஷயத்த திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஏழாவது ரூல் என்னன்னா எப்போதுமே ஒரே நேரத்துல எந்திரிக்கணும். அண்ட் எட்டாவது, பகல் நேரத்துல எக்ஸ்ட்ராவா தூங்கக்கூடாது. இந்த 8 ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட ஸ்டிமுலஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் என்னன்னா ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது தூக்கத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நீங்க ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 to 3 வாரம் எவ்வளவு நேரம் பெட்ல படுக்கிறீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, இந்த அளவை வந்து நீங்க எடுக்கணும். இப்போ லெட்ஸே ஒருத்தர் வந்து 9 மணி நேரம் பெட்ல படுத்துட்டு இருக்காரு, ஆனா 6 மணி நேரம் தான் தூங்குறாரு அப்படின்னா அந்த 9 மணி நேரம் பெட்ல படுக்கிறத குறைக்கணும். அது 6 மணி நேரமா குறைக்கணும். படுத்துட்டு கொஞ்ச நேரத்துலயே தூங்கிட்டு தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிற மாதிரி பெட்ல இருந்து எந்திரிக்கிற மாதிரி நீங்க பழகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல என்னன்னா 2 விஷயம் இருக்கு தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட். சர்க்கேடியன் ரிதம் சொல்லுவோம். அதாவது டே டைம் ஆச்சுன்னா விழிக்கணும், நைட் டைம் ஆச்சுன்னா தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் மனுஷங்கள்லாம் லைட்டு சன்லைட்டை பார்த்து நம்ம வந்து தூக்கத்தை பழகிருக்கோம். தூக்கத்தை நீங்க தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டும் இருந்தால் தான் உங்களுக்கு தூங்க முடியும். சில பேர் ரொம்ப டயர்டாக ரொம்ப வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப டயர்டாக தூங்குவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் என்னன்னா போய் படுத்திருப்பாங்க அண்ட் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தூங்கணுன்ற அந்த டிரைவ் வராது, அந்த ஒரு தாகம் இருக்காது. ஸோ அதனால அவங்க தூங்காமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பெட்ல படுத்துக்கிட்டே இருக்காதீங்க. பெட்ல படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கத்துக்கு எடுத்து தான் விடும். ஸோ அதனால பெட்ல இருந்து எந்திரிச்சு சேர்ல உட்காரதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நீங்க பண்ணணும். எம்னா மைண்ட் கேம். அதாவது நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் இல்லை வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் வந்து எந்திரிக்கணும், அதுக்கு சீக்கிரமாக தூங்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவீங்க. ஸோ டென்ஷன் ஆனீங்கன்னா திருப்பியும் தூக்கம் வராது, திருப்பி தூக்கம் வரலன்னா திருப்பி டென்ஷன் ஆவீங்க. இதே மாதிரி சைக்கிள் மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அண்ட் சில டைமில் வயசானவங்களும் இதே சிக்கலை போய் மாட்டிப்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயமே வந்துடும். ஐயோ இன்னைக்கு தூங்கலைன்னா நாளைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அவங்க ஆஃபீஸோ காலேஜோ போகாட்டியுமே இந்த மாதிரி சிச்சுவேஷனில் போய் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் எப்படி டியூன் பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் சரியாக தூங்கலைன்னா நாளைக்கு என்னோட வேலை கெட்டு போகாது, லைஃப் லாங் நம்ம எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருக்கணும். எக்ஸாம் போகிறீங்க, ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பயப்படாமல்
இன்னைக்கு ஒரு நாள் நான் சரியாக தூங்கலைன்னா பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து அந்த ஆங்ஸைட்டி அங்கே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சி உங்களை தூக்கத்தை உண்டாக்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் டேர்ம். ஸ்டிமுலஸை எப்படி கொண்டு வரணும், ஸ்லீப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அண்ட் உங்களோட மைண்டை வந்து டியூன் பண்ணணும். சரி டாக்டர், நீங்கள் லாங் டேர்முக்கு எல்லாமே சொல்கிறீங்க, நான் நீண்ட நாளடைவில் என்னென்ன பண்ணணுன்றதான் சொல்கிறீங்க. எனக்கு தூக்கம் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 சூப்பர் டிப்ஸ் நான் சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப், ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன். இது வந்து ஒரு யூடியூபர் தண்டபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாங்க் இருக்காரு. அவருமே அவரோட மொனஸ்ட்ரியில் இதுதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். இதை நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பாதத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற மசில்ஸை ஒன்றா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அதுலேயும் பர்டிகுலராக நான் சொல்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூச்சை இழுக்கும் போது உங்களோட மசில்ஸை ஸ்குவீஸ் பண்ணணும், கண்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த கை மசில்ஸை வந்து இப்படி ஸ்குவீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மூச்சை வெளியில் விடும்போது மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி காலில் இருந்து தலை வரைக்கும் ஒரு மசிலாக, காலில் இருக்கிறது பாதத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், அப்புறம் காலில், அப்புறம் தொடையில், அப்புறம் இடுப்பில், அதே மாதிரி ஒரு இடமா போய் கையில், இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொக்ரெசிவாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு தூக்கம் வராததுக்கு காரணம் எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த யோசனையிலேருந்து வெளியே வந்து நம்ம மசில்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த யோசனை கட் ஆகிடும், தூக்கம் வந்துடும். 2வது டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷன் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருந்ததுன்னா அப்போ நான் இதுக்கு பயன்படுத்துவேன். இது அதுக்கும் யூஸ் பண்ணலாம், உங்கள் தூக்கத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது பேசிக்காக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. இது என்னென்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ். இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4-7-8. அதாவது 4 நொடி வந்து மூச்சை இழுக்கணும், 7 நொடி மூச்சை பிடிச்சி வச்சிருக்கணும், அண்ட் 8 நொடி மூச்சை வெளியில் விடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4, 7, 8 இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வரும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சில ஆப்லலாம் இருக்குது, அதை நீங்கள் டைமரே செட் பண்ணலாம். இதை வந்து ஒரு 4-5 வாட்டி பண்ணீங்கனாலே உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் டம்பிங் சொல்லுவோம். அதாவது உங்கள் மூளையில் என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, என்னென்ன தோணுதோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஒரு சில ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது பேப்பரில் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை எழுதிட்டு ஒரு 5 நிமிஷம் எழுதிட்டு படுத்தாங்கன்னா நல்ல தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ மூளையில் வந்து எதையும் திங்க் பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பரில் எழுதுனதுனால உங்களுக்கு வந்து தூக்கம் வர்றது பெட்டராக இருக்கும். சரி டாக்டர், இதை தவிர எப்படி தூங்கணுன்றதை பற்றிலாம் சில விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான அட்மாஸ்பியரில் தூங்கணுன்றதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூலிங் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா நம்மளுக்கு நார்மலாக தூக்கம் வரும். இதுவும் சர்க்கடின் இருந்த மாதிரி தாங்க. சன்லைட் வந்ததுன்னா முழிச்சுப்பாங்க, சன்லைட் போனதுமே தூங்கிடுவாங்க. இது லைட்டு மட்டும் இல்லைங்க, ஹீட்டு கூட அதே மாதிரி தான். சூடாக இருக்கும்போது அவங்க தூங்க மாட்டாங்க, சில்லுன்னு இருக்கும்போது அவங்க தூங்குவாங்க. 15 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 19 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நீங்கள் டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். பட் எனக்கு அது செட் ஆகாது. நான் வந்து யூஸ்வலாக 25 டிகிரி சென்டிகிரேட்டில் தாங்க தூங்குவேன். சளி பிடிக்காமல், தும்மல், இருமல் அந்த பிரச்சனைலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ தூரத்துக்கு குறைச்சி உங்களால் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு குறைச்சிக்கோங்க. அண்ட் வயசானவங்களுக்கும் சம்டைம்ஸ் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ 25 டிகிரி சென்டிகிரேட் தான் யூஸ்வலாக வயசானவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், சுடுதண்ணியில் குளிச்சுட்டு சில்லு டெம்பரேச்சருக்கு வந்தீங்கன்னா அதுவும் நல்ல தூக்கத்தை உண்டாக்குங்க. இதை தவிர உங்களுக்கு லைட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இருட்டில் இருந்தால் பெட்டர். சில பேருக்கு மைல்டாக லைட் வச்சுருப்பாங்க. சில டைமில் வந்து சில பேர் இந்த மாதிரி கூட கண்ணில் போட்டுக்கிட்டு தூங்குவாங்க. ஸோ இது போட்டிங்கன்னா கூட சம்டைம்ஸ் தூக்கம் வரும். பட் இது வந்து சம்டைம்ஸ் அடிக்ஷனாக கூட ஆகலாம். அதாவது இது இல்லைன்னா தூக்கம் வராதுன்ற மாதிரி ஆகலாம். தப்பு இல்லைங்க, நல்ல அடிக்ஷன் தான். பட் என்னென்னா நீங்கள் நிறைய இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேடிட்டு கஷ்டப்படாதீங்க. அண்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தால் நிறைய பேருக்கு தூக்கம் வருங்க. அண்ட் சில பேருக்கு என்னென்னா அந்த ஒயிட் நாய்ஸ் சொல்லுவோம், இல்லை பிங்க் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் நெட்டில் என்னென்னு பாருங்கள். ஆர் மழை பெய்கிற சத்தம், இல்லைனா உங்களுக்கு தண்ணி அலைகள் சத்தம், இதில் வந்து சில பேருக்கு தூக்கம் வரும். எனக்கு பர்சனலாக வந்து சம்டைம்ஸ் ஸ்டோரி கேட்டுகிட்டே தூங்குவேன். ஸோ தாட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்ல தூக்கம் வந்துடும். இதை தவிர வந்து செல்ஃபோன், லேப்டாப்லாம் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 hour முன்னாடி செல்ஃபோன், லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். பட் உங்கள் ஒர்க்கே அதுதான், ஐடியில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நைட் மோடோ இல்லைனா ப்ளூ பிளாக் கிளாஸஸ் போட்டுட்டோ நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தூங்கலாம். எல்லாமே உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து தான். இதை தவிர எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் தூக்கத்துக்கு. பட் எக்ஸசைஸ் வந்து நம்ம காலையிலே பண்ணணும். தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர். அதாவது ஹார்ட் எக்ஸசைஸ் சொல்கிறேன். மைல்டு எக்ஸசைஸ் எனி டைம் நீங்கள் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
அண்ட் இதை தவிர காஃபி குடிச்சிங்கன்னா 9 hour ரூல்னு சொல்லுவாங்க. 9 மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி குடிச்சிருக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி. நீங்கள் ரொம்ப க்ளோஸ் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க. ஏன்னா சில பேருக்கு காஃபி மெட்டபலைஸ் ஆகாது. எனக்கு ஆக்சுவலி பிரச்சனை வந்ததில்லை, பிகாஸ் எனக்கு காஃபி டக்குன்னு மெட்டபலைஸ் ஆகும். நான் எனி டைம் குடிச்சா கூட, நைட்டு குடிச்சா கூட எனக்கு தூங்குவேன். பட் சில பேருக்கு தூக்கத்துக்கு எடுத்து விட்டுரும் காஃபி, அது இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை தவிர ஆல்கஹால் பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஆல்கஹால் குடிச்சாதான் தூக்கம் வரும். அதெல்லாம் வந்து நல்லது கிடையாது, பிகாஸ் அது உங்களோட தூக்கத்தை ஃபுல்லாக கெடுத்து விட்டுரும். அதனால் அதை டெஃபினட்டாக பண்ணாதீங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டு லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு படுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தில் டாக்டர் பால் சொன்ன மாதிரி 7 மணிக்கு மேலே சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பால் குடிச்சிங்கன்னா தூக்கம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தூங்குறாங்க. அண்ட் அதை பற்றியும் சில விஷயத்த பேசுகிறேன். சில மெடிசன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுக்க அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த மெடிசனோட எஃபெக்ட்டும் போயிடும். ஸோ தூக்கத்துக்காக எடுக்கிற மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பெட்டர். இன்னும் சில மெடிசன்ஸ்லாம் எப்படின்னா பிளசிபோ எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு என்னமோ மெடிசன் சாப்பிட்றீங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி மெடிசன்ஸ்லையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க. ஹோப்ஃபுல்லி ஒரு தூக்கத்தை பற்றி ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு தூக்கம் வரலன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்லீப் மெடிசன் டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு. அவங்கள போய் பார்த்துட்டு தூக்கத்தில் ஆரம்பத்தில் பிரச்சனை வருதா, இல்லை தூங்குறதுல பிரச்சனை வருதா, இல்லைன்னா தூக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சிடுறீங்களா, அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற டாபிக் வந்து கண்ணுக்கும் தூக்கத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா. ஸோ கண்ணுக்கு வந்து டயர்டாகிற கண்ணு வந்து ரொம்ப ட்ரைனஸ்ஸு, கண்ணுக்குள்ளே வீக்கும், இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் வந்து டயர்ட்னஸ் குறையும், இரிட்டேஷன் குறையும், ட்ரைனஸ் குறையும், ப்ரெஷர் கூட சம்டைம்ஸ் குறையும். அண்ட் கண்ணுக்குள்ளே ரெட்டினாலாம் புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு ஐ பேக்ஸ்ன்னு சொல்லுவோம், டார்க் சர்க்கிள் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வர பிரச்சனைங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கும் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்களும் இதில் நல்லா பயனடைவாங்க. தேங்க்யூ.